அன்பு நேயர்களுக்கு மாலை வாழ்த்துக்கள். வெல்கம் டு அறக்குறள் யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமத் மன்னன். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்னாக்கா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனம் திறந்த மடலை ஒன்றை வாசிக்கப் போகிறேன். அவர்கிட்ட நான் டைரெக்டாக பேச போகிறேன். மற்ற வீடியோக்களை பேசலாம். வெல்கம் டு அறக்குறள் யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமத் மன்னன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களே, உங்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய அரசாங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று விரும்பும் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு குடிமகன்களில் நானும் ஒருவன் என்ற அடிப்படையில் என்னுடைய இதயம் கனிந்த நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு விஜய் அவர்களே, நீங்கள் ஜனநாயகன் என்ற படத்தில் நடித்திருக்கிறீர்கள். அந்த படமும் மிகப்பெரிய போராட்டத்தை கடந்து இப்பொழுது திரையிடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. டிக்கெட்டுகள் புக்காகி கொண்டிருக்கிறது கேள்விப்பட்டேன். நீங்கள் ஒரு ஜனநாயகனாக ஒரு படத்தில் நடித்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு உண்மையான ஜனநாயகனாக, ஒரு சிறந்த மனிதனாக, தமிழ்நாட்டு மக்களின் முதலமைச்சராக ஜனநாயக பண்புகளோடு செயல்பட வேண்டும் என்பதை எனது விருப்பமாக இப்போது தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஜனநாயக பண்புகளை மதிக்கும் ஜனநாயகமிக்க மனிதராக எப்போது மாறுவீர்கள் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. திரு விஜய் அவர்களே, நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பொறுத்து தான் எதிர்வினைகளும் இருக்கும். நீங்கள் என்ன பேசுகிறீங்க சட்டசபையில்? என்ன பேசுங்கன்னு சொல்கிறாங்க, வாயை திறந்து பேச சொல்கிறாங்க. நான் எதாவது பேசினாக்கா வெளிநடப்புன்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுறாங்க. இவங்களாம் வெளிநடப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்காக சட்டசபை இழுத்து மூடணும் அப்படின்ட்டு கரூரில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசியிருக்கீங்க. நீங்கள் இதை சட்டசபையில் பேசியிருந்தாக்கா அதுக்கு பதில் சட்டசபையிலே கிடச்சிருக்கும். ஆனால் நீங்கள் பேசுனது கரூரில் நடைபெற்ற கூட்டத்தில். சட்டமன்றத்தை இழுத்து பூட்டினா தான் அவங்க வெளியிட பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தீங்க. திரு விஜய் அவர்களே, வெளிநடப்பு என்பது எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு வழங்கிய ஒரு அடிப்படை உரிமை. அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக வெளிநடப்பு செய்கிறார்கள். வெளிநடப்பு செஞ்சாக்க அப்படியே போயிட மாட்டாங்க, வீட்டுக்கு போய் தூங்கிட மாட்டாங்க. அப்படியே ஒரு 10 நிமிஷம் வெளில பேசிட்டு பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுத்துட்டு, பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்கறதுனால உங்களுக்கு பிடிக்காதுல்ல? ஆமாம், அவங்க தான் செய்வாங்க. எதிர்கட்சி வெளில போய் பத்திரிகையாளர்கிட்ட நாங்கள் வெளிநடப்பு செஞ்சுருக்கோம் இந்த விஷயத்துக்காக அப்படின்ட்டு அவர்கள்ட்ட கருத்து சொல்லிவிட்டு கொஞ்ச நேரத்தில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு உள்ளே வந்துடுவாங்க. இதுதான் வெளிநடப்பு செய்வது என்பதற்கான ஒரு அடிப்படையான விஷயம். இதான் நடக்கும், இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன சொன்னீங்க? அந்த சட்டசபையை இழுத்து மூடினாக்கா வெளிநடப்பு பண்ண முடியாது அப்படின்னு பேசிய பேச்சுக்காக எதிர்வினையாகத்தான் திமுக சட்டமன்ற உறுப்பினர் விளாத்திக்குளம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு மார்க்கண்டேயன் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினாங்கிறத நான் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கல. அவர் கொஞ்சம் அதிகமாக தான் பேசிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அப்படி அதிகமாக பேசியிருந்தாக்கா அது தவறு தான். தமிழ்நாடு முதலமைச்சர் என்பவர் எல்லோருக்கும் முதலமைச்சர் தான். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எல்லாருமே அவர் முதலமைச்சரின் அடிப்படையில் மதிப்பளிக்க வேண்டும் என்பது அடிப்படை கடமை. அந்த அடிப்படையில் அவர் கொஞ்சம் வரம்பு மீறி பேசியதாக எல்லோரும் சொன்னார்கள். ஓகே, அப்படி இருந்தால் கூட அது தவறு தான். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, நீங்கள் சட்டசபையை இழுத்து மூடுன்னு சொன்னாக்கா உங்களுடைய எலும்புகளை உடைப்போம் அப்படின்னு அவர் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் வெளுத்து வாங்கிட்டார்ப்பா அந்த அமைச்சரை அப்படின்னு சொன்னாக்கா, எதிர்க்கட்சி தலைவர் அந்த அமைச்சரை அடித்து உதச்சி கைகால் உடச்சி போட்டார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கேள்விக்கணைகளால் அவர் செஞ்ச தவறுகளை சுட்டி காட்டி எல்லாத்தையும் கொஞ்சம் கடுமையாக பேசுவது தான் வெளுத்து வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் உங்களுடைய எலும்புகளை உடைப்போம் என்று திரு மார்க்கண்டேயன் பேசியதற்கான அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் சட்டசபையில் உங்களை கேள்விகளால் திணறடிப்போம், திக்கும் காட வைப்போம், நீங்கள் பதில் சொல்ல முடியாது அளவுக்கு நாங்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்போம் அப்படின்ட்டு அது சொல்லியிருக்காரு. அவங்க எப்படி பேசினாலும் கேள்வி கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் மொத்தமாக சேர்த்து வச்சு அவங்க என்ன பேசுனாங்களோ அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு பஞ்ச டைலாக் போல் தான் பேசிட்டு போயிருக்கீங்க. இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. உங்களால் உடனுக்குடனே பதில் சொல்ல முடியாது என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. நீங்கள் கற்றுப்பீங்க. இப்போ ஏற்கனவே ஆரம்பத்தில் பேச தெரியாமல் திணறிய நீங்கள் இப்பொழுது மேடைகளில் யாரோ எழுதி கொடுக்கும் ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணி அரை மணி நேரம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் 20 நிமிஷம் பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க. இப்போ அதுபோல் நீங்களும் வருங்காலங்களில் சட்டசபையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேட்கும் கேள்விகளுக்கும் கூறும் கருத்துக்களுக்கும் நீங்கள் உடனடியாக பதில் கொடுக்கக்கூடிய காலம் வரும். அதற்கான பயிற்சியும் முயற்சியும் நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நாள் நீங்கள் பதில் சொல்லுவீங்க என்பதை நான் நம்புகிறேன். ஏன்னா அதுதான் அவர் சொன்னது. எப்படின்னா, உங்களுடைய எலும்புகளை உடைப்போம்னு சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னாக்கா, உங்களை கேள்விகள் கேட்டு துளைத்தெடுப்போம், திணறடிப்போம், திக்குமுக்காட வைப்போம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாமல்
அவர்களை ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் அவர் ஏதோ பேசிட்டார் அப்படின்ட்டு முதலமைச்சர் உரிமையில் பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறீங்க. நீதிமன்றம் அவரை பிணையில் விடுவிச்சிச்சு. இப்போ திரு மார்க்கண்டேயன் அவர்களை கைது பண்ணியிருக்கீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாடு அமைச்சர் உங்களுடைய அமைச்சர் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர்களை பற்றி பல விதமான புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு அமைச்சர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்ற ஸ்டேடியத்தில் அமர்ந்து கொண்டு மொபைல் ஃபோனில் ஏதோ மாத்திரையை நசுக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அது கண்டிப்பாக போதைப் பொருள் தான் அப்படின்ட்டு ஒரு புகார் இருக்குது. பல பேரும் அந்த பேராசிட்டமால் மாத்திரையை மொபைல் ஃபோனில் வச்சு அந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை வச்சு உடச்சி பார்த்தாங்க, முடியலை. ஆனால் உங்களுடைய அமைச்சர் திரு சரத் அவர்கள் சூப்பராக உடைச்சார், அப்படி பொடி பண்ணார். அது எப்படின்ட்டு அவரை தவிர தமிழ்நாட்டில் வேறு யாராலையும் செய்ய முடியல. அந்த சாதனையை அவர் செஞ்சுருக்காரு. அவர் போதைப் பொருள் பயன்படுத்தினார் என்ற புகார் வந்துச்சு. அதை பற்றி அந்த நடவடிக்கை எடுக்கல. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் ஏரல் பகுதியை சேர்ந்த உங்களை நம்பி கட்சியில் சேர்ந்த உங்களுடைய சகோதரி ஒரு பெண்ணை அந்த பகுதியை சேர்ந்த பாலமுருகன், ஜெயபால் என்ற 2 தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்கள் அவங்கள காரில் அழைச்சிட்டு போய் ஏதோ உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காரில் அழைச்சிட்டு போய் குளிர்பானத்தில் வந்து போதை மருந்தை கலந்து கொடுத்து அவங்கள வந்து நாசம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வெளியில் வந்து இப்படிலாம் நடந்து போச்சு அப்படின்னு குற்றச்சாட்டி செல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் அவங்கள சரவணன் எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க 2 பேரும் அழைச்சிட்டு வர சொன்னது சரவணன் தான் அப்படின்ட்டு இந்த விஷயத்தில் அவருக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. சரவணன்ட்ட போய் இந்த விஷயத்தை சொன்னோன்னா விடுமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, விஜயன்ட்ட சொல்லி உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துலாமா, எல்லாம் சரி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு அந்த பெண்மணி என்ன உங்களுடைய கட்சியின் உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இந்த நபர்களை பற்றி பொதுவெளியில் மீடியாவில் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அது அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீர்த்தனா என்ற அமைச்சர், அவர் தொழில்துறை அமைச்சர், அவர் ஒரு பள்ளியில் புகுந்து அங்கே உள்ள ஆசிரியர்களை ஆங்கிலத்தில் பேசி அங்கே இருக்க பெண் குழந்தைகளிடம் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டு அவர் சரியாக பதில் சொல்லாத காரணத்தினால் அந்த ஆசிரியையும் மாணவியையும் கேவலப்படுத்தும் விதமாக ரீல்ஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அங்கே இருக்கக்கூடிய விளையாட்டுப் போட்டிகள் கலந்து கொண்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண் குழந்தைகளிடத்தில் அவர்கள் பெண் குழந்தையில் தொடக்கூடாத இடங்களெல்லாம் தொட்டு அவர்களை நான் ஆசுவாசப்படுத்தினேன், ரொம்ப ரொம்ப இதாக நான் விளையாட்டு போட்டியில் இருந்துச்சு, அதனால் வந்து என்னுடைய பெண் குழந்தை போன்று நினைத்து தான் அவங்கள்ட்ட வந்து அப்படிலாம் அவங்களை கால் அமைக்கி விட்டேன் இப்படிலாம் அவர் சொல்கிறாரு. அது குறித்தும் நீங்கள் இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல அமைச்சர்கள் பற்றி வருகிறது. அதை பற்றி நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்காத இருக்க போது இந்த முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன், இப்பொழுது திரு மார்க்கண்டேயன் எம்எல்ஏ இவர்கள் ஏதோ பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டார் என்ற காரணத்திற்காக அவர்கள் மீது காவல்துறையை கொண்டு நடவடிக்கை எடுப்பது என்பது இது உண்மையான ஜனநாயக பண்பு இல்லை. திரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நிச்சயமாக ஜனநாயக பண்பு அல்ல. ஒவ்வொரு மனிதருக்கும் எழுத்துரிமை, பேச்சுரிமை வழங்கியிருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம். அந்த அடிப்படையில் அவர்கள் பேசியிருந்தால் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நடைபெற்ற போது அப்போது முதலமைச்சராக இருந்த திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி உங்களுடைய அமைச்சர்கள் இப்போது முக்கிய இடம்பெற்றிருக்கும் திரு ஆதவ் அர்ஜுனா முட்டாள் முதலமைச்சர் அப்படின்லாம் பேசினார். அதை பற்றி அந்த அரசாங்கத்தின் சார்பாக எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. ஓகே, ஏதோ பேசிட்டு போட்டோம் அப்படின்ட்டு கண்டுக்காம விட்டுட்டாங்க. இதுதான் கடந்த கால வரலாறு. யாரும் அதில் பெருசாக எடுத்துக்கிறதில்லை. ஆனால் நீங்கள் காவல்துறையை கொண்டு இப்படிப்பட்ட அடக்குமுறைகளை யாரையும் எங்களை எதிர்த்து பேசக்கூடாது. புதிய தலைமுறையின் தொலைக்காட்சியின் நெறியாளராக இருக்கும் மிக முக்கிய நபர் திரு விஜயன் அவர்கள். அவர் ஏதோ அந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவுக்கு லஞ்சம் கொடுத்து அவரை திமுக பக்கம் இழுக்க நினைத்த திட்டத்தில் அவரும் ஒரு உடந்தை போல திருநாவுக்கரசோடு தொடர்பில் இருந்தார் என்ற அடிப்படையில் அவரை கூப்பிட்டு காவல்துறையினர் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. திரும்ப 2 மணி நேரத்தில் கூப்பிட்றாங்க. நள்ளிரவு வரைக்கும் உட்கார வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அனுப்பிச்சிடுறாங்க. திரும்ப மறுநாள் காலைல 11 மணிக்கு கூப்பிட்டு ஈவினிங் வரைக்கும் உட்கார வைக்கிறாங்க. அவருடைய செல்ஃபோனை பறிமுதல் செய்கிறாள். இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டின் ஒரு முக்கியமான தொலைக்காட்சி நெறியாளர் இருக்கக்கூடிய திரு விஜயனுக்கே இந்த நிலை என்றால் மற்றவங்களாம் நினச்சி பாருங்கள் எப்படியெல்லாம் நடக்கும்ட்டு அப்படின்ட்டு மிரட்டல் துணியில் மிரட்டு விதமாக இப்படிப்பட்ட செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் நிச்சயமாக மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். நீங்கள் எப்படியெல்லாம் பேசியிருக்கீங்க? சட்டசபையில் உட்காந்து 5 நிமிஷம் குளத்தூரில் போய் பேசுனதுக்கே கொத்து பரோட்டா போட்டாங்க அப்படின்னு பேசியிருக்கீங்க. அப்புறம் அப்பாவை காணும் அப்படின்ட்டு முன்னாள் முதலமைச்சரை அந்த சபையில் இல்லாத ஒரு நபரை பற்றி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, கிண்டல் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் நீங்கள் என்ன பேசுனீங்க? கரூரில் என்ன பேசுனீங்க? வச்சு செஞ்சு விடுங்க மக்களை. இனிமேல் திமுக எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மீண்டு வரவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பதிலடியை கொடுங்க அப்படின்ட்டு
அந்த கரூரில் பாதிக்கப்பட்ட 41 பேர் இறந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்ல போகிறேன், அவர்களுக்கு அரசு வேலை வழங்கப் போகிறேன் என்று கூறிக்கொண்டு அந்த ஒரு பிரச்சார கூட்டமாகவே அந்த கரூர் கூட்டத்தை நடத்தினீர்கள். அதில் போய் அப்படி பேசியிருக்கீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சும்மா வாயில் நல்லா வருது பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன் அப்படிலாம் பேசுகிறீங்க. தெம்புள்ள திராணியில் ஒரு டேஷ் இல்லைன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் ஒரு மாண்புமிக்க பேச்சா? மாண்புமிகு என்று சொன்னாக்கா அந்த அவர்கள் வகிக்கக்கூடிய பதவிக்கு தகுந்த விதமாக தங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், பேச வேண்டும். அதனால்தான் மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு அமைச்சர்லாம் சொல்கிறோம். ஆனால் அந்த மாண்புக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத அளவுக்கு உங்களுடைய பேச்சுகள் இருக்கின்றது. முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் இப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர், எல்லாருக்கும் நீங்கள் தான் முதலமைச்சர். நீங்கள் ஒரு நேரத்தில் ஒரு சினிமா நடிகராக இருந்தீங்க. நீங்கள் அப்போ எப்படி வேணாலும் வசனம் பேசியிருக்கலாம், அரசாங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கலாம், எதிர்கட்சிகளை ஆளுங்கட்சியை கிண்டல் பண்ணி பேசியிருக்கலாம். அது ஒரு நடிகராக உங்களுக்கு உரிமை இருக்குது, அதை இந்திய அரசியல் அமைப்பு அனுமதிக்குது. ஆனால் நீங்கள் ஒரு முதலமைச்சராகின பிறகு முதலமைச்சர் பதவிக்குரிய கண்ணியத்தோடு பேச வேண்டும் என்பதை தான் மீண்டும் மீண்டும் அரசியல் நோக்கர்களும் அரசியல் ஆய்வாளர்களும் பொதுமக்களும் சொல்லக்கூடிய விஷயம் என்றால் அவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சர், அவர் ஒரு சாதாரண நடிகர் மட்டுமல்ல அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் பொதுவாக வாய் திறந்து பேசுவதில்லை, பத்திரிகையாளரை சந்திப்பதில்லை, சட்டசபையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூறும் கருத்துக்களுக்கும் கேள்விகளுக்கும் நீங்கள் பதிலளிப்பதில்லை. ஆனால் மாதத்துக்கு ஒரு தடவை வாய் திறந்து பேசுகிறீங்க ஒரு கூட்டத்தை போட்டு. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவு கண்ணியம் இல்லாமல் பேசணும் அப்படி பேசுகிறீங்க. இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. தயவுசெய்து தமிழ்நாடு முதலமைச்சர்களே, நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் இப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர். உங்களுடைய அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்களின் குற்றம் குறைகளை கண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள், அவர்களை சரி செய்யுங்கள் என்பதே ஒரு சாதாரண வாக்காளனாக இருக்கக்கூடிய எனது வேண்டுகோள். மாண்புமிகு என்ற வார்த்தைக்கு பொருத்தமான மனிதராக நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள். ஜனநாயக பண்புகளோடு ஒரு உண்மையான ஜனநாயகனாக வாழுங்கள், ஜனநாயகம் மாறுங்கள், ஜனநாயக பண்புகளோடு ஆட்சியை தொடருங்கள் என்பதே எனது வேண்டுகோளாக இருக்கிறது. ஓகேயா? மாற்றம் உங்களிடத்தில் ஏற்படும் என்று நினைக்கிறேன். மாற்றத்தை விரும்பி வாக்களித்த மக்களும் அந்த மாற்றத்தை உங்களிடமும் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு இத்தோடு எனது வேண்டுகோளை மனந்திறந்த மடலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.